ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இது வந்து டூலிப் கார்டன். ஹாலண்டில் தான் இந்த பூக்கள் வந்துட்டு சரியான ஃபேமஸ். ஆனால் இந்த கார்டன் வந்துட்டு யூகேலேயும் நிறைய இடத்துல இருக்குது. மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே தான் இந்த இந்த பூக்கள்ற சீசன். நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். உண்மையாக அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு போகிறது உண்மையிலேயே எங்களோட ஃபேமிலிக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பிள்ளைகளை இந்த மாதிரி தான் நிறைய இடங்களுக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் நான். எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கே இது ரொம்ப 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 பிடிக்கும். நல்ல வடிவான இடம். நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நான் லைக் அந்த ஓட்டிசம் பிள்ளைகளுக்கு வந்து 5 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமெண்டா அதுலேயும் ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்வைரன்மெண்ட் மாற்றுறது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு என்வாயர்மெண்ட்டை வந்து மாற்றுனீங்கண்டா, அதாவது சுற்றுச்சூழலை இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு கூட்டி கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளில் வந்து மாற்றம் நிச்சயமாக தெரியும். ஏன்னா நாங்கள் வீட்டை இருந்து கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு அதை படி இதை படி என்று எல்லாம் சொல்லுறதையும் விட ஓட்டிசம் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் தான் சரியான குறைவாக இருக்கும். சோஷியல் ஸ்கில்லே வந்து இருக்காது. ஒரு சில பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கும், ஒரு சில பிள்ளைகளுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ இப்படியெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறபடியால் தான் எந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில் வந்து இப்போ நிச்சயமாக முந்தியை விட நிறைய டெவலப் ஆகி கொண்டு தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். முந்தியெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் நான் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போலாம் நிறைய நிறைய வந்து நான் இப்படி கூட்டிக் கொண்டு போகிறபடியால் அவங்களுக்கு அது கட்டாயம் டெவலப் ஆகிருக்குது. அதோடு சேர்த்து ரீசர்ச்சும் வந்து சொல்லுது, நீங்கள் வந்து என்வைரன்மெண்ட்டை மாற்றும் போதும் இயற்கையோடு நீங்கள் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிட்டு அதோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளில் மாற்றம் வரும்ன்றதை ஆராய்ச்சிகளும் நிச்சயமாக சொல்லுது. அநேகமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, "ஏனக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி நேச்சரான இடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறீங்கன்ட்டு." ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சிறப்பு குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி கூட்டிக் கொண்டு போங்க. இதில் நிறைய கற்றுக்கொள்ளுவாங்க நிச்சயமாக. அந்த கலர்ஸ்களை நீங்கள் வீட்டை இருந்து இது மஞ்சள், இது பச்சை, இது சிவப்புன்னு சொல்லி சொல்லுறதையும் விட இந்த மாதிரி இயற்கையான இடங்களில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த கலர் பூக்களை எல்லாம் காட்டி அவங்களுக்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா மற்றவங்கள பார்த்து பார்த்து தான் எங்களோட பிள்ளைகளும் பழகுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிள்ளைகளையெல்லாம் வெளியில் கூட்டிக் கொண்டு போய் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வர்றீங்களோ நிச்சயமாக உங்களோட பிள்ளைகள் வந்து மாறுவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. ஆராய்ச்சியும் அதை சொல்லுது. நானுமே அதை கண்கூடாக பார்க்குறேன். இன்னும் 100% எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு இல்லை. பட் இருந்தாலும் நான் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு என் பிள்ளைகள் நிறையவே மாறிட்டாங்கன்றது அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் போங்க. மேயோட முடிஞ்சிருமென்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருந்தால் எதையுமே கிவ் அப் பண்ணாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்க. நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக பலன் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அது என் பிரார்த்தனையும் கூட.